ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் ரொம்பவே சுவையான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பொங்கல் செய்ய ஆரம்பிக்கலாம். பொங்கல் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சம்பா பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம். வெள்ளை பச்சரிசியை விட சம்பா பச்சரிசியில் பொங்கல் செஞ்சோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். 1 கப் அளவு அரிசிக்கு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்தா சரியாக இருக்கும். நீங்கள் பருப்பு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா இனிப்பு குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பாசிப்பருப்பை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அரிசியையும் பருப்பையும் 2-3 தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் பால் சேர்க்குறதுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தோன்னா பொங்கல் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருங்க. அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வரட்டும். அரிசி வேகிற டைமில் நாம் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சாலே போதும். வெல்லத்தை நாம் அப்படியே பொங்கலில் சேர்க்குறத விட பாகு மாதிரி கரைச்சிட்டு சேர்த்தோன்னா வெல்லத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தூசி மண் எல்லாமே வந்துடும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தூசி மண் எல்லாமே வந்துருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்ததும் நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு குழிக்கரண்டி எடுத்து நல்லா இதை மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா இது கூட வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காவை இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காவை பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுனால இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வர வரைக்கும் வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து ஓரளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பையும் கிறிஸ்மஸ் பழத்தையும் நம்ம நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் அதிகமாக சேர்த்தோன்னா வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதும் இது கூட தேவையான அளவுக்கு கிறிஸ்மஸ் பழம் சேர்த்துக்கோங்க. கிறிஸ்மஸ் பழம் பலூன் மாதிரி உப்பி வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ரெண்டும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நெய் சூடாக தான் இருக்குது. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் பூ சேர்த்துட்டு அந்த நெய்யோட சூட்லையே நல்லா வறுத்துக்கோங்க. நாம் நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறத பொங்கலில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளோட சுவையான சர்க்கரை பொங்கல் சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள்,
பொங்கல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.